எல்லாரும் என்ன பைத்தியக்காரன் சொல்லுவீங்க, என்னடா இவன் ஒரு வித்தியாசமாக இருக்கானே சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யார் எல்லாமே என்னோட இமேஜினேஷன். 100% placement guarantee-உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, சென்னை. ஸ்ரீனிவாச கவுட் தயாரிப்பில் அம்மா ராஜசேகர் இயக்கத்தில் அம்மா ராகின்ராஜ் நடிக்கும் வெற்றி நடை போடுகிறது. GT Holidays, South India's #1 travel brand. பணம், காசு, ஃபேமிலி அதெல்லாம் நான் நினைக்கல. எனக்கு வேர்ல்டு பார்க்கணும். ஐ வெண்ட் அண்ட் சைக்கிள் டூர் டு சவுத் இந்தியா. அப்போ தானே கேரளாலாம் பார்க்க தொடங்கினேன். கொஞ்சம் வில்லேஜ்லாம் ரொம்ப ரசிப்பேன் நான். அப்போது பார்க்க சமயத்தில் பியூட்டிஃபுல்லாக உலகம் அவ்வளோ அற்புதமாக இருக்கு, இந்த நேச்சர் கிரியேஷன். அதனால எல்லாரும் என்ன பைத்தியக்காரன் சொல்லுவீங்க, என்னடா இவன் ஒரு வித்தியாசமாக இருக்கானே சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யார் எல்லாமே என்னோட இமேஜினேஷன். இந்தியாவில் வந்து என்னோட சுச்சுவேஷன் வெரி பேட் பிகாஸ் ஐ எம் நாட் எஜுகேட்டட். ஐ டோன்ட் ஹேவ் எனி பிக் பேக்ரவுண்ட் டு ஃபைட் அகேன்ஸ்ட் எனி திங். எதுவும் பண்ண முடியாது. மேரேஜ் பண்ணி இமீடியட்டாக ஷீ டசன்ட் வாண்ட் டு லீவ் வித் மீ. குழந்தை வந்து 8 மாதத்துலேயே விட்டுட்டு போயிடுச்சு. 8 மாதம்னா அவனுக்கு பல்லகில எதுவும் வளரல, சின்ன அவ்வளோதான் குழந்தை. அப்புறம் அவங்க வந்து குழந்தை வேண்டாம் சொல்லுவேன். நான் அந்த 8 மந்த்லேருந்து மதர் அண்ட் ஃபாதர் டு ஹிம். எனக்கு மேரேஜ் கூட பண்ணிக்கல. சரி, காசு ஒரு பக்கம் சம்பாதிக்க, இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் வாழ்க்கை தான், தூக்கு கூட இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு வீடை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு கனவா இருந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு குழந்தை இருந்தால் கொஞ்சம் வித்தியாசம், யூனிக்கான பர்சன் நான். இப்படி தான் வாழணும் அப்படிலாம் எனக்கு முதல்ல இல்லை. இதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி. இதெல்லாம் சில புக்ஸ்லாம் பார்ப்பேன். ஓகே, பார்த்தா ஓ இப்படிலாம் உலகம் இருக்கா, இப்படிலாம் இருக்குன்னு அது ஒரு ஆர்வம் தான். படிக்க கூட மாட்டேன். எனக்கு எப்படியாச்சும் உலகத்தை சுற்றி பார்க்கணும் தான். அது வந்து எனக்கு பணம், காசு, ஃபேமிலி அதெல்லாம் நான் நினைக்கல. எனக்கு வேர்ல்டு பார்க்கணும், அதுதான் என்னோட மெயின் ட்ரீம்ஸே. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதனால வந்து நான் 10th என்ன பண்ணேன்னா, ஐ வெண்ட் அண்ட் சைக்கிள் டூர் டு சவுத் இந்தியா. சைக்கிள் டூர்? ஆமாம். கேரளா, கர்நாடகா, சவுத் இந்தியாவுக்கு போய் பார்க்கலாம். அப்போ தானே கேரளாலாம் பார்க்க தொடங்கினேன். கொஞ்சம் வில்லேஜ்லாம் ரொம்ப ரசிப்பேன் நான். சரி, நம்ம நார்த் இந்தியா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் நார்த் இந்தியா பை பைசைக்கிள். எவ்வளோ நாள் எடுத்தது சார்? எவ்வளோ? இட் டுக் 4 months டு ரீச் டெல்லி. அப்போது பார்க்க சமயத்தில் பியூட்டிஃபுல்லாக உலகம் அவ்வளோ அற்புதமாக இருக்கு, இந்த நேச்சர் கிரியேஷன். அதனால அடுத்தது வேர்ல்ட் ட்ரிப் போகலான்னு நான் பிளான் பண்ணேன். சைக்கிள்லேயே. இது எல்லாமே நீங்க தனியா முயற்சி பண்ணது? ஃபேமிலி சப்போர்ட்? இல்லை, யாரும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யார் எல்லாமே என்னோட இமேஜினேஷன். பட் அப்போ வாட் வாஸ் யுவர் அப்பா அம்மாஸ் இத பத்தி அவங்களோட தாட் என்னவா? இல்லை, அவங்களுக்கு வந்து சின்னதா வேலை அப்படி இப்படி தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இல்லை, வேலை பண்ணால் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படி அவங்களோட எதிர்பார்ப்பு அதான் இருந்திருக்கும் ஒரு பேரண்ட்ஸ் ஆஸ் எ பேரண்ட்ஸ். எனக்கு அப்படி இல்லை. எனக்கு உலகத்தை பார்க்கணும், உலகத்தை பார்க்க. எல்லாரும் என்ன பைத்தியக்காரன் சொல்லுவீங்க, என்னடா இவன் ஒரு வித்தியாசமாக இருக்கானே சொல்லிட்டு அப்புறம் வந்து சினிமாவில் போய் நான் ஒர்க் பண்ணேன். ஒரு 4 படத்துக்கு வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன் அப்துல் ரஹ்மான் சார் கூட. அப்போவும் எனக்கு பிடிக்கல. அவங்களும் போகிறாங்க அது வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு யூனிட்டு, ஒரு நடிகருங்க, பிஸியான ஷெட்யூலு, நம்மளுக்கு தூக்கம் கூட இருக்காது அங்கே. இதுக்கூட நம்மளுக்கு செட் ஆகாது. போய் ஆக்சிடென்ட்ல ஐ வென்ட் டு யூரோப். இங்கே நிறைய கொஞ்சம் எதிர்ப்பு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. நான் போயிட்டேன். அப்புறம் அங்கே போய் என்னடா பண்ணுறது, நம்ம வந்துட்டோம். இங்கே வந்தோன்னா இங்கிலீஷ் கூட இல்லையே, இது ஃப்ரெஞ்ச் கண்ட்ரி ஆச்சு. இது ஃப்ரெஞ்சு தெரியல, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியல, அந்த நாடே வேறு இல்லை, எதுவுமே தெரியாது. அப்படியே பிளாங்காக வந்துட்டோம் சொல்லிட்டு தனியாக. அப்புறம் கொஞ்சம் பிரச்சனைலாம் ஒரு ஃபேமிலியிலேருந்து தனியாக வந்துட்டேன் அங்கேயும். சரி, நம்ம என்னத்துக்கு வந்து அதுக்கு ஃபெயிலியர் ஆர் சக்ஸஸ் அது அப்பாற்பட்டது, முயற்சிகள் செய்யலாம். சரி, இப்போத்துக்கு நம்ம கையில் கொஞ்சம் காசு வேணும். அப்போ தனியாக தான் இருக்கேன் நான். ஃப்ரான்ஸில் நான் தனியாக இருக்கேன். அப்புறம் இங்கே சுச்சுவேஷன் ரொம்ப பேட்ல. இந்தியாவில் வந்து என்னோட சுச்சுவேஷன் வெரி பேட் பிகாஸ் ஐ எம் நாட் எஜுகேட்டட். ஐ டோன்ட் ஹேவ் எனி பிக் பேக்ரவுண்ட் டு ஃபைட் அகேன்ஸ்ட் எனி திங். இல்லை, எதுவும் பண்ண முடியாது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணேன்னா எனக்கு நல்லா சமைக்க கற்றுக் கொடுத்தாங்க. இது பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட். ஸோ தே டாட் மீ டு ஹவு டு குக் திஸ். நானும் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்ட பிறகு எனக்கு பிடிக்கல. சரி வேண்டாம், கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிட்டேன். ஒரு 3 lakhs சம்பாரிச்சிருப்பேன் 2000.
2000 எஸ் எக்ஸாக்ட்லி 2000. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்தேன். இந்தியாவுக்கு சில கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் செட்டில் பண்ணிவிட்டு திருப்பியும் போகிறதுக்கு எனக்கு காசு இல்லை. எனக்கு அங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன டிஃபிகல்ட்டான லைஃப், குளிருது, ரொம்ப பயங்கரமாக குளிரும் வின்டர்லலாம். குளிருது, லாங்குவேஜ் அப்போ எதுவுமே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான். பேசிக்கலாக என் ஃபோட்டோகிராஃபர். அதுக்கப்புறம் மகாபலிபுரம் அங்கே போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டேன். கொஞ்சம் பெண்டன்ட்ஸ் கழுத்தில் போட்டு இருக்கும், கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டு சேல் பண்ணலாம் அங்கே ஃப்ரான்ஸில். அப்படியே ரோட்டில் உட்காந்து அப்படி விற்கலாம். அப்படி இருந்தால் தான் ட்ராவல் பண்ண முடியும். வேலைக்கு போனோன்னா வேலை தான். புரியுது. வேலைக்குன்னா வேலைக்கு தான் போகணும். இப்போ உங்களுக்கு ஃப்ரான்ஸில் போய் நீங்கள் 1 இயர் ஒர்க் பண்ண கூட அந்த 1 மந்த் ஹாலிடே கூட ஃப்ரான்ஸ் சுற்றி பார்க்க மாட்டீங்க, இந்தியாவுக்கு தான் வருவீங்க. அதனால நிறைய பேர் ஃப்ரான்ஸே பார்த்தது இல்லை. இந்த டைமில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். அப்போ நம்ம வீடு இல்லை, எதுவுமே இல்லை, கொஞ்சம் சம்பாரித்து வீடு கட்டணுக்காக போய் பிஸ்னஸ் பண்ணுறேன். பிஸ்னஸும் ஆகலை. நம்ம ஒரு ட்ரீமில் வந்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னாலே இதில் நல்லா இருக்குது, இதெல்லாம் இதுலேருந்து யூ கேன் செல் ஃபார் 15 euro to 20 euro. அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்ன பிறகு அது 15-20 வாங்குறாங்க, ஈஸியாக வாங்குறாங்க. பார்கென் அந்த கண்ட்ரியில் பார்கென் இல்லை, இட்ஸ் நோ பார்கென் அந்த கண்ட்ரியில். இப்போ நம்ம தான் போய் பார்கென் பண்ண மாட்டாங்க. அதனால் மணி வேல்யூ எனக்கு ஒரு நாளைக்கு 10 பீஸ் 10 விற்றாலே 150 euro, 200 euro. 200ன்றது இந்தியாவில் ஒரு கிரவுண்டு வாங்கலாம். அப்போ அந்த டைமில் இந்தியாவில் ஒரு கிரவுண்டு வாங்கலாம். அவ்வளோ பெரிய காசு அது. ஓகே, கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப ஹாப்பி. சரி, காசு ஒரு பக்கம் சம்பாதிக்கணும். இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் வாழ்க்கை தான். ஆஃபீஸில் இதெல்லாம் ஆஃபீஸில் போகல, நீங்கள் உலகமே தெரிஞ்சிருக்காது. இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்க மாட்டேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகாது. எக்ஸ்பீரியன்ஸ்னால் எங்கன்னா ரோட்டில் தான் உங்களுக்கு கெயின் ஆகும் இல்லை. அதனால் சரி, இது அப்படியே ஃபஸ்ட் இயர் போயிட்டு வந்தால் நியர்லி ஃபஸ்ட் இயர் 4 மந்த்தில் நியர்லி ஒரு 8 lakhs சம்பாரிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. அந்த டைமில் அப்புறம் எனக்கு சம்பாதிக்காச்சு வந்த பிறகு தான் இந்த வீடு கட்டினேன். அப்புறம் என் லைஃப் கொஞ்சம் ஃப்ளோரிஷ். சரி, சம்பாரிச்சு நிறைய எங்கள் வருஷத்தில் எங்கள் வீட்டில் நிறைய சம்பாதிப்பு எல்லாருக்கும் கொடுக்குறேன். உனக்கு ஒரு ஆள் வேணுடா, யூ கெட் மேரிட் டு சம்படி, உன்னுடைய இஷ்டம், நீ அங்கே பண்ணிங்கனாலும் பண்ணிக்கலாம், இங்கே பண்ணிக்கலாம். அப்பா இப்படி சொல்லிட்டாரு? இல்லை, எல்லாருமே எப்படின்னா, ஆனால் நீ செட்டில் ஆயிடுறா சொல்லி நான் மேரேஜ் பண்ணேன். பிக் ட்ராஜடியில் போய் மேரேஜ், வெரி வெரி ஷார்ட் டைமில் மேரேஜ் பண்ணி இமீடியட்டாக ஷீ டசன்ட் வாண்ட் டு லீவ் வித் மீ. குழந்தை 8 மாதத்துலேயே விட்டுட்டு போயிடுச்சு. 8 மாதம்னா அவனுக்கு பல்லகில் எதுவும் வளரல, சின்ன அவ்வளோதான் குழந்தை. அவங்க வேறு எதுனாத்துக்கு வந்தாங்க எனக்கு தெரியல. சரி, அப்புறம் ஜஸ்டிஸில் போயிட்டு அப்புறம் இந்தியன் சிட்டிசன். ஷீ இஸ் ஃப்ரம் இந்தியா. ஈவன் தோ ஷீ இஸ் ஃப்ரம் வில்லேஜ், ஷீ இஸ் நாட் ஃப்ரம் பிக் சிட்டி, பட் ஷீ வாஸ் ஒர்க்கிங் இன் சிட்டி. பட் ஆஃப்டர் அந்த குழந்தை பிறகு குழந்தை வேண்டாம் தான் சொன்னாங்க அவங்க. நான் தான் சொன்னேன், அது ஒரு உயிர் தானே, எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தை தானே. அப்புறம் அவங்க குழந்தை வேண்டாம் சொல்லிட்டு குழந்தை ஜஸ்டிஸில் நான் போய் கேட்டேன், குழந்தை எனக்கு வேணும். 8 மாதம் அதுக்கு நிறைய ஃபைட் பண்ணி ஃப்ரம் ஜஸ்டிஸ் தே கேவ் மீ ஃபஸ்ட்டு சைல்டு டு பி கிவன் டு ஃபாதர் இன் இந்தியா. 8 மாதம் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். அப்போலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தான் வளர்த்துட்டுருக்கேன். நான் அந்த 8 மந்த்லேருந்து மதர் அண்ட் ஃபாதர் டு ஹிம். எனக்கு மேரேஜ் கூட பண்ணிக்கல. எனக்கு என்ன சந்தோஷம், தனி சந்தோஷம். கையில் பிடிச்சேன்னு வச்சுங்களேன், உலகமே என் கைக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் எனக்கு அப்போ தோணுச்சு. சரி, ஐ டிசைடட் நாட் டு கெட் மேரிட். என்ன இருந்தாலும் என் பையன் தான் எனக்கு லைஃப். எது இருந்தாலும் அவனே நாளைக்கு பெருத்துனா கூட நான் என் பையன்தான். அதனால் அவனுக்காக டெடிகேட் பண்ணணும் லைஃப்பில் நான் அப்போ முடிவு பண்ணது தான். நான் அதுதான் மேரேஜ் இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. அதனால நான் சரி இந்த லைஃப் தேர்ந்தெடுத்துட்டேன். லாஸ்ட்டில் நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க லாஸ்ட்டில் விட்டுடுவான் பையன். நோ ப்ராப்ளம், அதை பற்றி நோ ப்ராப்ளம். அது தெரிஞ்சுனா கூட அது எனக்கு இப்போயே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி வந்தால் கூட அதை கூட ஹேவ் டு டேக் இல்லை. சார், எத்தனை நாடுகள்லேருந்து வந்த பொருள் சார் இதெல்லாம்? நான் எங்கே கண்ட்ரிக்கு போனால் அங்கங்கே ஒன்று எடுத்துருவேன். என்னோட ரெமெரன்ஸ்க்கு வேணும். ஓகே, எந்தெந்த கண்ட்ரிக்கு போனாலும் மேக்ஸிமம் ஒன்று எடுத்துன்னு வந்துடுவேன். ஓகே, பட் என்னன்னா சார், இந்த மாதிரி கிளாக்லாம் வாங்கும்போது ஜோடியாவே வாங்குவீங்களா? ஏன்னா என்னால அந்த பேரை பார்க்க முடியுது. நான் இப்போ அந்த டைமில் ஒரு வருஷத்துக்கு 3 times ட்ராவல் பண்ணுவேன் யூரோப்புக்கு. ஓகே, நான் அடிக்கடி போகிறதுனால எனக்கு 40 kilos அலௌட் இல்லை. கொஞ்சம் எடுத்து சேர்த்துட்டேன். ஓகே சார், இது 18th century. இது 18th century தான். ஆமாம். ஒரு தகடு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் தகடு, பட் இட்ஸ் ஃப்ரம் யூரோப். இது ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் கல்ச்சர் இருக்கும் அதில்.
அது ஒரு பெரிய கதையாக இருக்கும் வந்து பார்த்தா. இது என்னது சார்? அது வந்து சாம்பிராணி போட்டு இந்த சர்ச்சுக்கெல்லாம், ஆமா. பெரிய சர்ச்சில் ஓகே. திறந்தோடனே அது வரும் அது மாதிரி. இதெல்லாம் என்ன மாதிரி லேம்பா சார் இல்ல? இதெல்லாம் லேம்ப், இதெல்லாம் அந்த காலத்துல வந்து யூஸ் பண்ணது தான், இப்போ யாரும் யூஸ் பண்றது இல்லை. ஓகே. பட் இதெல்லாம் பயங்கர காஸ்ட்லியா இருந்திருக்குமே சார்? காஸ்ட்லி எல்லாம் இல்லை, அங்கிருந்து 8 தான் பெரிய விஷயம். எல்லாம் உடையும் இல்லை, சிம்னி இல்லை, ஓகே. சிம்னி கிளாஸ் இல்லை. இதில் ஒரு 20 எடுத்துன்னு வந்தால் 5 உடஞ்சிடும், 5 இல்லை 10 கூட உடஞ்சிடும். ஓகே. நிறைய எட்டுன்னு வந்து இன்னும் நிறைய இருக்கு. நீங்க பார்க்கறது ஒரு 50% தான். 50% தானா சார்? இன்னும் அப்பா அதிகமா இருக்கு. ரைட். டிஸ்ப்ளே பண்றதுக்கு இடம் இல்லை. ஓகே. இதுக்கு மேலனா வீடு மாதிரி இருக்காது. ஓகே. ஸோ உங்க வீடோட, உங்க ஹாலோட அனதர் கார்னர்ல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். சார் இது வந்து கிராமோஃபோன். இப்படியே எவ்வளவு கலெக்ஷன்ஸ், நீங்க ஒரு கலெக்ஷன் அடிக்ட் அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது சார். எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க பண்ணிருக்கீங்கன்னு ஏதாவது ஒரு நம்பர்ஸ்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இவ்வளவு கலெக்ஷன் ஈவன் இன்னைக்கு கூட யார் ஃபோன் பண்ணா இன்னைக்கு கூட நான் வாங்குவேன். ஓகே. இட் டசன்ட் எண்ட். சரி, இங்க ஒரு பெட்டி என் கண்ணை உறுத்திட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பழைய படத்துல அந்த பெட்டி வந்து உள்ள வந்து செஸ் காயின். ஓகே. இது வந்து இந்த பழைய படத்துலலாம் மந்திர பெட்டி மாதிரி வச்சிருப்பாங்கல்ல சார், அதே மாதிரி இருக்கு பார்க்க. ஓடி பாருங்க. ஓகே. செஸ் காயின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரேம்ஸில் எல்லாமே ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும் சார். சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக லைட்டாக அப்படி கேல்குலேட் பண்ணால் இந்த ரூம்குள்ளே மட்டும் கேட்குறேன் சார், ஒரு எவ்வளோ கலெக்ஷன் இருக்கும்? ஒரு 150 இல்லையே இருக்கும். ஒரு எனக்கு தெரிஞ்ச 1000 இருக்கும். 1000 இருக்குமா? இங்கே ஒரு 100 மேலே இருக்கும். ஓகே. ரொம்ப குட்டி குட்டியாக அப்படியே குட்டி குட்டியாக இருக்கும். ரைட். இன்னும் நிறைய இருக்கு. எதுக்கு சார் இதை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க? அது வந்து இல்ல, அது ஆஸ்ட்ரே சார். தூக்கி சிகரெட் வைக்கிறது, இங்க சிகரெட் வைக்கிறது. ஓ, இது வந்து பிரிண்டிங் மிஷின். இது அந்த காலத்து. இது பிரிண்டிங் மிஷின்னா இது புக்ஸ். இது ஓகே. இந்த புக்ஸ் வந்து நியர்லி 200 இயர்ஸ் ஓல்டு. இது ஃப்ரான்ஸ்லேயே மொத்தமாக ஒரு சில புக் தான் பிரிண்ட் பண்ணாங்க. அதில் இது ஒன்று. இதில் பாருங்க எங்கே இருக்கு இயர், என்ன இயர்? 1851. அப்பா பாருங்க. அப்பெல்லாம் இதெல்லாமே ஃப்ரெஞ்ச் ஸ்டோரிஸா? ஃப்ரெஞ்ச் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஹிஸ்ட்ரி. இது ஹேண்ட் பெயிண்டிங்லாம் இருக்கும். அந்த எத்தனை பாரிஸில் எத்தனை ஸ்ட்ரீட் இருந்துச்சு, எத்தனை சர்ச் இருந்துச்சு. எல்லாருமே வந்து இது பத்திரமாலாம் வைக்க மாட்டாங்க. பட் நீ இவ்வளோ வருஷம் வச்சிருக்கீங்க. புக் ஸ்மெல்லே வந்து காட்டி கொடுக்கும் சார். இது வந்து புது புக்கா இல்லை அந்த ஓல்டு புக்குக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும் சார். சரி, இந்த இடத்துல நிற்கும் போது ஒரு கோவில் செட்டப்பே என்னால் பார்க்க முடியுது. ஆமாம். இது வந்து ஒரு இடத்துல வாங்கினது. வெரி ஓல்டு. கிருஷ்ணா இருக்கு. கிருஷ்ணா ராதா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஓல்டு. நியர்லி 200 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கார்விங் இருக்கு. மீதெல்லாம் கொஞ்சம் புதுசு தான். ஓகே. இது மட்டும் கொஞ்சம் ரொம்ப பழையது. அது சாண்டல்வுட். ஓ, இட்ஸ் அந்த சென்டர்ல எவ்ரிதிங் சாண்டல். எவ்ரிதிங். ஓகே. எவ்ரிதிங் சாண்டல். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சமான என்னன்னா அது டீட்டெயில் வந்து ரொம்ப டீப் அழகாக இருக்கும். ஓகே. சின்னது பண்றது தான் கஷ்டம் தெரியுமா? பெரிய ஆப்ஜெக்ட் பண்றது ஈஸி. யா சார். சின்னது பண்றது தான் ரொம்ப. அதனால அந்த டீட்டெயில் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த அவங்க ஒர்க்மேன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரைட். என்னோட அட்டென்ஷனை இழுத்தது வந்து உங்க பின்னாடி இருக்க அந்த பாய்லர், டீ கடையில் இருக்க பாய்லர். அதுதான். ஓகே. அது வாட்டர் ரெகுலரா அதுல தான் வச்சிருக்கீங்க? ஆமா, அதுல குடிச்சா வந்து அதுல என்னன்னா அதுல ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகாது. ரைட். சரி, அந்த தூக்குவாளி, இந்த தூக்கு செட்டி எல்லாம் டெக்கரேஷன் தான். டெக்கரேஷனுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது இப்போ. ஓகே. இதெல்லாம் யூஸ் பண்றது ரொம்ப எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா வேணும். ஓகே. நான் பெருமைக்காக எல்லாம் சொல்ல, எனக்கு எது பண்ணாலும் ஸ்பெஷலா வேணும். எனக்கு காசு நான் சீப்பெல்லாம் போக மாட்டேன். சேர்த்து வைப்பேன். அதுக்கு மட்டும் தான் நான் இது பண்ணுவேன். உங்க சிக்னேச்சர் டிஷ்னா என்ன சார் கிச்சன்ல? நல்லா நான் பிரியாணி நல்லா சமைப்பேன். ஓகே. நான்வெஜ், ஃபிஷ் எல்லாமே நல்லா சமைப்பேன். சூப்பர். எல்லாமே சமைப்பேன். அப்படியே பிரமிச்சு போய் ஸ்தம்பிச்சு போய் நிக்கிற அளவுக்கு இருக்குது இந்த வீடு. இன்னும் சில இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் என் மருமகளுக்கு. ஓ, மருமகளுக்கு தான் சேர்க்கிறேன். சரி, இல்ல சார், இது ரொம்ப கியூட்டா இருக்குது. ஏன் அப்படின்னா என் மருமகளுக்கு நான் நகை சேர்த்து வச்சிருக்கேன், படம் சேர்த்து வச்சிருக்கேன். அவங்களோட இன்லாஸ், மதர் இன்லாஸ் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அழகா ஒரு ஃபாதர் இன்லா வந்து என் மருமகளுக்கு நான் வந்து காஃபி சாசர் வச்சிருக்கேன். நான் ப்ரேயர் பண்றதே என் பையனுக்காக கூட, நான் பொண்ணுக்காக தான் நான் ப்ரேயர் பண்ணேன். அவ தான் அம்மா. அவனுக்கு அம்மா இல்லை, எனக்கும் ஒய்ஃப் இல்லை. அடுத்தது வந்து ஃபீமேல்
அவள் தான் மெயின் டாமினேட் பண்ணணும். அதான் என் ப்ரேயர்ஸில் எப்போவுமே இருப்பாள். எனக்கு யாருன்னு தெரியாது, இருந்தாலும் ஹார்ட்ஃபுல்லாக ப்ரே பண்ணுறேன். புரியுதா? அதுக்கு தான் எல்லாமே சேர்க்குறேன். இதெல்லாம் ஃபீமேல் இடம் தானே, இருந்தாலும் இப்படி தான் இருக்கணும், பொம்பளைங்களை அடிமைப்படுத்தக்கூடாது, ஓப்பனாக இருக்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? எனக்கு அது மாதிரி வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அங்கே இருந்ததுனால, இங்கே இருந்தாலும் மூடி தான் வச்சுருந்துருப்பேன் நான். எல்லாமே ஹியூமன் தானே. இதே கில்லாம் உங்களுக்கு அதே தானே வலிக்கும். என்ன சொல்கிறீங்க? ஒரு ஜென்சி மாமனாக இருக்கீங்க சார் நீங்கள். அதனால் எனக்கு ஓப்பனாக இருக்கணும். நான் யாரும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். என்னத்துனா என்னோடய விதம் அந்த மாதிரி, யாரும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன், கஷ்டம் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி இப்போ நான் கட்டுற வீடே நான் இருக்க மாட்டேன், ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்ல. அவங்க வந்தால் அவங்க ஜெனரேஷன் யார் வந்தாலும் ஒரு 100 வருஷம் பேசுவாங்க. எங்கள் மாமனார் கட்டின வீடு சொல்லலாம்ல. அதனால் என் மருமகளுக்கு தான் எல்லாமே. ரொம்ப ரொம்ப அழகா என் பையனால தான் என் வாழ்க்கையை அவனுக்காக தான் அர்ப்பணிச்சேன்னு சொல்லி கடைசியா என் மருமகளுக்கும் எல்லாமே இருக்குல்ல. இன்னும் கூடி சீக்கிரம் நடந்துடும், 10 years மேக்ஸிமம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி படிக்க ஜேஎன்என் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை. ஸ்ரீனிவாசா கவுட் தயாரிப்பில் அமராஜ் சேகர் இயக்கத்தில் அமராகின்றாஜ் நடிக்கும் வெட்டு வெற்றி நடை போடுகிறது. GT Holidays, South India's #1 travel brand.